அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்பொழுது இயேசு அவளிடம், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன். இப்பொழுது நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:11. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பல தவறுகளை செய்து அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரும் நமக்கு கிருபையாக நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நமக்கோ நம்முடைய மனசாட்சி நாம் இன்னும் பாவிதான் என குற்றப்படுத்துகிறது. நாம் இனிமேலும் தவறு செய்யாமல் இருக்க அல்லது எந்தவிதமான பாவ சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க நாம் அதிகமாக ஜெபத்தில் ஈடுபடவும் வேத வாசிப்பில் தீவிரமாய் இருக்கவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை பெற்றதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்பொழுதும் உம்மை பற்றிய சிந்தையும் வாஞ்சையும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.